வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களினுடைய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், உங்களுடைய மகர ராசியிலேயே உங்களுடைய ராசியிலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிக்க போகுது. ராகுவோடு சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 5 கிரகங்களின் சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்துல இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த ஜீவனஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு விடாமுயற்சி, உழைப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் கிட்டலாம் நம்ம போய் பேசணும் அப்படின்னா, இந்த மகர ராசி என்பர்களே வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. எந்த வார்த்தையை வெளியில விடணும், எந்த வார்த்தைகளை வெளியில விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அதே சமயத்துல ரொம்ப வெள்ளேந்தியாக இருப்பார்கள். அதாவது மற்றவர்களை எல்லாம் அதிகப்படியாக நம்புபவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். சனியினுடைய குணாதிசயங்களே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சனி பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை எளிதாக நம்பக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த சனி பகவான் தான். எல்லாத்துலேயுமே அந்த சனி பகவான் முக்கிய இடம் பெறுகிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு 6 மாதம் வேலை இல்லை அப்படின்னா இவர்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா இது, நமக்குன்னு ஒரு வேலை இல்லையே, ஒரு வேலை, ஒரு வருமானம் இல்லையே எப்படின்னு அந்த ஒரு நாள், ஒரு 6 மாதம் தான் ஏதாவது ஒரு பிரேக் இருந்துருச்சு அப்படின்னா அவர்களால் அந்த விஷயங்கள் ஜீரணிச்சிக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்கள். தொழில் செய்யறதுக்கு இந்த மகர ராசி என்பவர்கள் விரும்புவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விரும்புவார்கள். ஆனா அந்த தொழிலே தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள், தொழிலை தவிர வீட்டிற்கு வரமாட்டாங்க. தொழிலே இருக்கக்கூடியவர்கள், தொழில அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கணும், தொழில இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவர்களுக்கு தொழில் அமைப்புகளும் மிக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டம், இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை. இதனால வருமானம் ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு வருடத்துல, அதாவது 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல ஆரம்பிச்சிருக்கும். நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் கூட இன்னைக்கு பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விவாகரத்து பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா இருக்கிறது, ஒரே வீட்லயே இருந்துட்டு பேசாம இருக்கிறது, இந்த மாதிரியான குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதிலிருந்து ஒரு 30% ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அப்படி முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல இவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எவ்வளவுதான் நீங்க சரி பண்ணி எடுத்துட்டு போனாலும் அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு தொந்தரவுகள் உங்களை சுற்றி நின்றுட்டு தான் இருக்குது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு 30% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இருக்கிறார், இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதனால நிறைய இடமாற்றங்கள் செய்துக்கிட்டீங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னா உங்களுடைய தொந்தரவுகள் ஒரு 50% அப்படியே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் இடமாற்றம் செய்யறாங்களோ அவங்க
முழுமையான கடன் தொல்லைகள்ல இருந்து நிவர்த்தி அடைவதற்கும், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும், அடுத்து குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள்ல இருந்து விடுதலை ஆகுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பை பெறுகிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல சொல்றோம். ஏன்னா அந்த இடமாற்றம் அப்படின்றது டோட்டலா உங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த மாதம் இடமாற்றம் செய்யக்கூடியவர்கள், வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றத்தை நான் செய்யணும் விருப்பப்படுறவங்க இந்த மாதம் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த தனஸ்தானத்துல 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த வருமானம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நீங்க வேலை இடமாற்றம் செய்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தேவையில்லாத தொந்தரவுகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதே இது எனக்கு ஏப்ரல் மாதம் தான் நான் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்கிறேன், எனக்கு இந்த மாதம் நான் வேலை தேடுனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த திருமணம் சார்ந்த உறவுகள் மீது உங்களுக்கு சில கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா இது நாள் வரைக்கும் ரொம்ப சூழ்நிலைக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல அந்த மாதிரியான சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாம எவ்வளவோ பொறுமையா இருந்தாச்சு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன வெறுப்புகள் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதனால திருமணம் சார்ந்த உறவுகள்ல சில கசப்பு தன்மைகளும் தேவையில்லாத முடிவுகளை எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில விவாகரத்து விஷயங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒரு நிதானம் தவறி முடிவெடுக்கும் போது சில விஷயத்துல உங்களுக்கு ஏமாற்றமும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இந்த திருமணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாக கைகூடுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு கூட உண்டான அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் உறவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு குடும்ப அமைப்புகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டு வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. அடுத்த மாசம் எனக்கு வேலை இருக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு புது வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதுல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதுக்கும் அந்த வேலையில நல்ல ஒரு வருமானத்தை பெறுவதற்கும் உண்டான ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. மகர ராசி பெண்கள் தன்னுடைய வேலையில நிறைய வளர்ச்சிகளை பெறுவதற்கும் குடும்பம் சார்ந்த முடிவுகள்ல ஒரு நிதானமாக செயல்படுவதற்கும் உண்டான ஒரு நேரம். ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தவறி செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி பெண்கள் கொஞ்சம் நிதானத்தோட இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது, தனக்கு உண்டான குடும்பம் தனக்காகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு உண்டான கன்சல்டேஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கணும், அடுத்து குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.